வணக்கம். இன்றைக்கி சிம்பிள் லஞ்ச் தாங்க. அதில் ஹைலைட்டே இந்த வாழைப்பூ பருப்பூசலி தான். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வாழைப்பூவை ஆஞ்சு நறுக்கிறதுக்கு நிறையா டைம் ஆகும். முதல் நாள் நைட்டே கூட ஆஞ்சு நறுக்கி மோரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். உசிலிக்கு அரைக்க 4 வத்த மிளகா வேணும். 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மசூர் தால் இல்லைன்னா துவரம் பருப்பு. இதை அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. காயை உப்பு போட்டு தனியாக வேக வச்சுக்கோங்க. அதுக்கு காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். இப்போ அரைக்க வேண்டிய சாமான் எல்லாம் மிக்சியில் போட்டுக்கலாம். நான் கல் உப்பை பொடி பண்ணேன். ஸோ மிக்சிலேயே உப்பு இருக்குது. மஞ்சப்பொடி, பெருங்காயம், வத்த மிளகா, இந்த ஊற வச்ச பருப்பு, இது எல்லாத்தையும் அதில் மிக்சியில் போட்டு தனியாக அரைச்சிக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து அரைக்கும்போது பருப்புக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதை தனியாக போட்டுக்கோங்க. காய் நல்லா வெந்துருச்சு. காயை எடுத்து வச்சாச்சு. வானலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு தாளித்த பிறகு இந்த அரைச்சி வச்சதை கையால் நல்லா உதுத்து விடணும். லேசாக தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு மெதுவாக அதை வதக்குங்க. கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. நடுவில் மூடியை எடுத்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் டக்குன்னு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு 4 நிமிஷத்தில் அழகாக வெந்துடும். கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதனால இப்போ சேர்க்குறேன். தாளிக்கிறப்பவே கருவேப்பிலை போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அரைக்கிறப்ப போட்டிங்க அப்படின்னா அது இன்னுமே வாசனையாக இருக்கும். நான் அரைக்கிறப்பவே சேர்த்துருவேன், மறந்துட்டேன் இன்றைக்கி. அரைக்கிறதுலே கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டா இன்னும் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க சாப்பிட்றப்ப கருவேப்பிலையை தனியாக. அதனால ஸோ பருப்பு நல்லா வெந்த உடனே இந்த வேக வச்ச வாழைப்பூவை அதோட கலந்துட வேண்டிதான். தண்ணியை நல்லா இருத்துட்டு வடிச்சிட்டு வாழைப்பூவில் அதுக்கப்புறமா அந்த வாழைப்பூவை மாத்திரம் இதோட கலங்க. உப்பு வந்து காய்க்கு தனியாக போடுறோம், பருப்புக்கு தனியாக போடுறோம். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டாக. சூடான சாதத்தில் மணத்தக்காளி வத்தலை நெய்யில் வறுத்து போட்டு இந்த பருப்பூசலியை தொட்டுட்டு சாப்பிட்றப்ப ஆஹா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.